வணக்கம் நண்பர்களே. பராசரா ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலை பார்த்துக் கொண்டிருந்து அனைவரும் தங்களோட கருத்துக்களையும் பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு உண்டான ராசி தன்மையும், ராசியோட ஒரு உண்மை நிலையும், ராசியோட குணாதிசயத்தையும், ஒரு ராசிக்கு என்ன ஒரு தன்மை இருக்கும், எதனால நன்மை என்பது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பொதுவான ஒரு நிலைப்பாட்டை உங்களுக்கு சரியாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக நான் கருதுகிறேன். அ இந்த ராசி இப்ப உங்களோட ராசி என்று பார்க்கும்போது தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம் என்பது சுக்கிரனோட ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியா வரக்கூடியவர் சுக்கிர பகவான். இவர் வந்து அ இந்த குருவோட வீட்டிலேயே உச்சம் பெறக்கூடிய தன்மை 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்திலே உச்சம் பெறக்கூடிய தன்மை. அதே மாரி உங்களுக்கு பூராட நட்சத்திரம் தனுசு ராசியா வரக்கூடியது. அங்க குரு பகவான் ஆட்சி பெறக்கூடிய தன்மை இருக்குது. அப்ப இந்த நட்சத்திரத்துக்காரர்கள் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தா, அதாவது அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது எது? அதிதேவதையாக வரக்கூடியது வர்ணன். அதாவது வர்ண பகவான் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்த தருவார். வர்ண பகவான் தான் எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டத்த தரார். அவர் பார்த்து நமக்கு கருணை இல்லைன்னா நமக்கு மழையே பொழியாது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அப்போ வர்ண பகவானே உங்களுக்கு அந்த நட்சத்திரத்துக்கு அதிதேவதையா வருகிறார். அப்ப மழையே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு தன்மை. ஏன்னா, அந்த போராட நட்சத்திரங்கிற ஒரு ராசிங்கிறது உங்களுக்கு நெருப்பு தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அந்த ராசி தான் தெய்வ அனுகூலம் பொருந்திய ஒரு ராசி. காலதேவனுக்கு 9ஆம் இடமே பாக்கியத்த அருளக்கூடிய ராசி அப்படிதான். அப்ப இந்த ராசியில பிறக்கிறவங்களுக்கு ஒரு நிலையான ஒரு பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, போராட்டமான வாழ்க்கை. போராடுனாதான் உங்களுக்கு பாக்கியம். எளிதா எதுவும் கிடைக்காதுங்க. ஏன்னா, தனுசு ராசியில் பிறக்கிறவங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில அது பூராட நட்சத்திரத்தில பிறக்கிறவங்களுக்கு போராட்டமான வாழ்க்கை. அதாவது சொல்லுவாங்க, பூராடம் என்றால் நூல் ஆடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அத சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பூராடத்துக்கும் நூல் ஆடாதுங்கிறதுக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வில்லு அம்ப குடுத்திருப்பாங்க. வில்லு அம்பு. அந்த வில்லு அம்பு வந்து இந்த நூல் ஆடாமயே இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க, நீங்க வந்து ஜெயிக்க முடியாது. அப்ப நம்ம ஒரு இலக்க நோக்கி நம்மளோட அம்ப விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த அம்ப இழுத்து அந்த நூல் ஆடிக்கிட்டே இருக்கணும்பாங்க. அது ஆடிக்கிட்டே இருந்தா அத நம்ம விட்டுக்கிட்டு இருந்தா தான் ஜெயிக்க முடியுங்கிறாங்க. அதாவது தனுசு ராசி இந்த பூராட நட்சத்திரம் போராடக்கூடிய நட்சத்திரம். அப்போ போராடுனா வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாரி. ஏன்னா இந்த இந்த ஸ்தானம் அந்த மாரி ஒரு தெய்வ அனுகூலமான ஸ்தானமாகும். அப்ப இங்க போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையும் இருக்கும் நட்சத்திரக்காரங்களுக்கு. ஏன்னா, இந்த நட்சத்திர அதிபதி பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிபதியும் வர்றார். அதே மாரி 11ஆம் அதிபதி லாவாதிபதி இவரு தான் அப்படிங்கிற ஒரு தன்மை. ஆனா குருவுக்கு பகையான ஒரு கிரகம் சுக்கிரனாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இவங்களுக்கு அதிதேவதையா வரக்கூடிய வர்ண பகவான் இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. வெற்றி சின்னமாக இவங்களுக்கு வந்து ஒரு கட்டில் வரக்கூடிய தன்மை. வெற்றி சின்னமே கட்டில் கால் அப்படிங்கிற தன்மை. இந்த கட்டில் கால் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு அழகுமிக்க ஒரு ஒரு தன்மையில இருக்கும்போது, இவங்களுக்கு அது ஒரு அதிர்ஷ்டத்தை தரும். இவங்க வந்து ஒரு கட்டில் 4 காலு உள்ள ஒரு இதுல வந்து படுப்பது ஒரு சிறப்பை தரும். அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. இப்ப இப்ப எல்லாமே 4 கால் இருக்காதுங்க. எல்லாமே ப்ளைவுட்ல அடிச்சுங்க, ஒரே மட்டமா வச்சுடுறாங்க. அப்படிங்கிற ஒரு தன்மைலாம் அந்த மாரி இல்லாம, இவங்க 4 கால் வச்ச ஒரு கட்டில் வந்து படுக்கும்போது ஒரு சிறப்பை தரும்னு வச்சுக்கங்களேன். மலர் என்பது வெண்தாமரை மலர் இவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம். ஏன்னா சுக்கிரனே வந்து வெண்மையான ஒரு கிரகம். அந்த சுக்கிரனுக்கு வந்து வெண்தாமரை வச்சு வழிபடும்போது இவங்களுக்கு ஒரு சிறப்பை தரும். விருட்சம் என்று பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து வஞ்சி வஞ்சி மரம். அதான் விருட்சம். தலவிருட்சமாக வரக்கூடியது வஞ்சி மரம். இவங்களுக்கு வந்து இறந்த கால கருமாவை குறிக்கக்கூடியது மரங்கள் எப்பயுமே. அப்ப இந்த மரங்கள் வந்து இறந்த கால கர்மாவனால அந்த மரத்தை வழிபடுவதும், மரத்தை நடுவதும், அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துவதும், பராமரிப்பதும் இவங்களுக்கு ஒரு யோகத்தை குடுக்கும். ஏன்னா, முன் செய்த ஒரு கர்ம வினை பலனை இது சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு தன்மை இந்த விருட்ச மரம்னு வச்சுக்கங்களேன். அதனால தான் இந்த விருட்ச மரத்தைலாம் நம்ம வந்து அதனால தான் யாராவது வீட்டுக்கு ஒரு மரம் நடணும்னு சொல்றாங்க. ஏன்னா, மரத்த நட்டு வைக்கும்போது நம்மளோட சந்ததிகளுக்கு வருங்காலம் குறிக்கிறதுக்கு ஒரு நன்மை செய்யும் அப்படிங்கிறத தான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த விருட்ச மரத்த குடுத்துருக்காங்க. அப்ப விலங்கு என்று பார்க்கும்போது உங்களுக்கு ஆண் குரங்கு. பூராடம் வந்து ஒரு குரங்க குடுத்துருக்காங்கன்னா, குரங்குங்கிறது எப்பவுமே ஒரு ஒரு இடத்துல இருக்காது, ஒரு நிலையா இருக்காது. அதாவது அது ஒரு குணாதிசயங்கள ஏதோ ஒரு செஞ்சுக்கிட்டே இருக்கும். அ அப்படிங்கிற ஏன்டா இந்த குரங்குத்தனமா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரிலாம் இருக்கும். இருந்தாலும் நீங்க இந்த நட்சத்திரத்த பிறகு பார்க்கும்போது, ஒரு சுறுசுறுப்பா இயங்கக்கூடியவர்கள் இவங்க தான். அதே மாரி இவங்களுக்கு அந்த குரங்குங்கிற ஒரு சின்னம் வந்து எதுக்கு குடுத்தது, நிகழ்காலத்துல இவங்களோட குணாதிசயங்கள் அந்த மாரி செயல்படும் அப்படிங்கிறதுக்காக அந்த குரங்கு சின்னத்தை குடுத்துருக்காங்க. அது ஆண் குரங்கை குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நிலைப்பாட்டுக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு சின்னத்தை குடுக்குறாங்கன்னா, அது வந்து முன்னோர்கள் நமக்கு வந்து இந்த நட்சத்திரத்தோட ஒரு குறியீடுகளா இத வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். இது வந்து நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியது. அதே மாரி பறவை என்று கௌதாரிய குடுத்திருக்காங்க. பறவைக்கு இது வந்து எதிர்காலத்த குறிக்கும் கவிதாரி. அந்த கௌதாரிய வந்து இவங்க வந்து ஒரு பார்ப்பதோ, அதுக்கு வந்து இந்த படத்தை நம்ம வச்சுக்கிறதோ, நமக்கு ஒரு சிறப்புன்னு வச்சுக்கங்களேன்.
இந்த மாரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தன்மை குடுக்கும்போது, இந்த ராசி என்று பார்க்கும்போது தனுசு ராசி பூராட நட்சத்திரம். இப்ப இந்த காலகட்டங்கள் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, தன்னோட முயற்சியினால் வெற்றிக்கு வருவாங்க. ஏன்னா சனி பகவான் 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்று தைரியம் என்று முயற்சி என்ற ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருப்பது, அது சொந்த வீட்டில் இருப்பது, மூல திரிகோணமா இருப்பது ஒரு சிறப்பு. அப்ப தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை, எதுவுமே நம்ம வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதே மாரி 4ல் வந்து ராகு பகவான் இருக்கார். 4ல் வந்து ராகு பகவான் இருந்தா ஒரு வீட்டில் பிரச்சனை வரும், இடம் வாங்குன பிரச்சனை வரும், வண்டி வாகனம் வாங்குன பிரச்சனை வரும். இந்த மாரி ஒரு சுகத்தன்மைக்காக நம்ம ஏதாச்சும் ஒண்ணு செய்ய போயி, அதுல பிரச்சனை உண்டாக்கக்கூடிய தன்மை ராகு பகவான் 4 இருக்கனால சொந்த வீட்ல வாசிக்க விடாது, இருக்க விடாது. பிரச்சனை மேலோங்கி கொடுக்கும். அப்ப வீடு மாத்தி இருப்பது ஒரு சிறப்பை தரும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இப்ப இந்த ராசி அதிபதியா வரக்கூடியவர் யாருன்னா குரு தான் ராசி அதிபதி. அப்ப இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கங்க, 6ல் இருக்கார். இப்ப ஜனன நட்சத்திரத்துக்கு, ஜனன ராசிக்கு குரு பகவான் 6ல் இருப்பது ஒரு சிறப்பான ஒரு லக்னாதிபதி போய், ராசியாதிபதி போய் 6ல் இருப்பது எதிரிக்கு பலம். நமக்கு பலமான்னு பார்த்தா நமக்கு பலவீனம். அப்ப எதிரிக்கு பலமா இருக்கும். அப்படின்னு பார்த்தா, இந்த காலகட்டங்கள் நம்ம கடன் ஏற்படாம இருக்கிறதுக்கு நல்லது. கடன் ஏற்பட்டே தீரும். அதை நம்ம எந்த அளவுக்கு வச்சுக்கணும்னோ, அந்த அளவுக்கு வச்சுக்கங்க. நீங்க ஒரு சேமிப்புன்னு பார்க்கும்போது, ஒரு சீட்டெல்லாம் போட்டு வந்தீங்கன்னா, அவங்க ஒரு கடன்காரன் மாரி நமக்கு வந்து வசூல் பண்ணிட்டு போம்போது, அது ஒரு நமக்கு சேமிப்பாவும், பின்னாடி நமக்கு வந்து லாபமா கிடைக்கும். இல்லாட்டி உங்களுக்கு தேவையில்லாம நீங்க வந்து ஒரு கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய கடன் வாங்கி வட்டி கட்டக்கூடிய உங்களோட லாபம் எல்லாம் போயிரும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குதுங்க. இப்ப லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் இருக்கார். அப்ப நமக்கு லாபத்துக்கே தடைய குடுக்குறாருன்னு வச்சுக்கங்களேன். தடையும் தாமதத்தையும் குடுப்பாரு. நினைச்சது வந்து நிறைவேறாது. காரிய தடைகள் அதிகமா குடுக்கும். இந்த மாரி ஒரு தடை தாமதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள், இப்ப தனுசு ராசிக்கு பொதுவான ஒரு கிரக அமைப்புகள்லாம் பார்க்கும்போது இந்த மாரி இருக்குதுங்க இந்த காலகட்டங்கள். அப்ப இதெல்லாம் வந்து வருடக்கோள வச்சு தான் நம்ம வந்து ஒரு ராசிக்கு வந்து ஒரு பலனை தீர்மானிச்சு சொல்ல முடியும். இந்த மாதக்கோள்கள வச்சு நம்ம தீர்மானிச்சு சொன்னோமா, அங்க வந்து சரியா இருக்காதுன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தசா காலங்கள் தான் 100% அதுக்கு உண்டான பலாபலனை வழங்கும். இந்த கோச்சார ரீதிங்கிறது வந்து இந்த வருடக்கோள்கள் வந்து நிலையான ஒரு பலனை குடுத்துருங்க. ஏன்னா, இந்த இப்ப 1 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, நீங்க வந்து குரு பகவான் 1 வருஷத்துக்கு உங்க உங்க ராசி அதிபதியா வரக்கூடிய குரு பகவான் 1 வருஷத்துக்கு இப்ப ரிஷப ராசியில சஞ்சரிக்கிறார். அப்ப இந்த ஓராண்டு காலமும் உங்களுக்கு வந்து எதிரினால உங்களுக்கு பிரச்சனை என்று சொல்லலாம். எதிரினால் பிரச்சனை வந்தே தீருங்க. அப்படிங்கிற இத நம்ம சமாளிப்பதற்கு என்ன ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறதுக்காக தான். அப்ப இத சமாளிக்கிறதுக்கு நமக்கு என்ன வருண பகவான் நமக்கு அவரு வந்து எப்படி ஒரு பூமிக்கு மழை இல்லையோ வருண பகவான் வேண்ட மாதிரி நீங்க வருண பகவான வேண்டி வழிபட வேண்டும். அப்போ உங்களுக்கு எதெல்லாம் அதிர்ஷ்டமோ, அந்த ஒரு தெய்வத்த வழிபடும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் குடுப்பது, இந்த வெண்தாமரை அதிர்ஷ்டம். அந்த வெண்தாமரையில நீங்க அந்த தெய்வத்துக்கு ஒரு வச்சு வழிபடும்போது, அது ஒரு அதிர்ஷ்டத்த குடுக்கும். எதிரிட்ட இருந்து நம்மளை காப்பாத்தக்கூடிய தன்மை. அப்ப இதெல்லாம் வந்து அந்த தலவிருஷம்னு சொல்லக்கூடிய வந்து உங்களுக்கு வஞ்சி மரம். இதெல்லாம் நீங்க வழிபடும்போது, உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தையும் குடுக்கும். எதிரிட்ட இருந்து உங்களை காப்பாத்திக் கொள்ள முடியும்னு வச்சுக்கங்களேன். இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு 6க்கு உங்க ராசியாதிபதி 6க்கு போயிட்டாலும், உங்களுக்கு தைரியம், வீரியஸ்தானம், தன்னம்பிக்கை ஸ்தானம், முயற்சி ஸ்தானம் இதெல்லாம் இந்த ராசிக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை குடுக்குது அப்படின்னு ஒருத்தங்க. அப்ப குடும்ப ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும், ஒரு ஒரு தைரியத்தையும், குடும்ப உறவினர்களால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நற்பையும் குடுப்பாங்க. அதாவது ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 2ஆம் அதிபதி, தனாதிபதி போய் 3ல் போய் இருக்கார். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கும்போது, இது தைரியம், நம்பிக்கை குடுப்பது, குடும்ப உறவுகள் நமக்கு நம்பிக்கை குடுக்கும்னு வச்சுக்கங்களேன். அப்ப இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எதிரியால ஒரு தொல்லைகள் இருக்கும்போது, நான் சொன்ன இந்த ஒரு பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு, இந்த உங்களோட அதிர்ஷ்டத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது மிக, மிக உங்களுக்கு ஒரு பலத்தை குடுக்கும் நண்பர்களே. அப்ப இந்த பூராட நட்சத்திரம், போராடக்கூடிய ஒரு தன்மை உடைய நட்சத்திரம். அப்ப நீங்க எதுலயுமே ஒரு விழிப்புணர்வோட இருந்து போராடிக்கிட்டே இருக்கணும். போராடாம இருந்தோமா, நிச்சயமா நம்ம வந்து ஆ தோத்து போயிருவோம் எதிரியா இருந்தாலும். அப்ப ஏன்னா தனுசு ராசிங்கிறது என்பதே ஒரு யுத்த களங்க. அது வந்து யுத்த களமும் சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு. அந்த ராசியில் வந்து அவங்க யாரு யாரு இந்த ராசியில் பிறந்தாலும் சரி. தனுசு ராசியில மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமே போராடக்கூடிய நட்சத்திரமா தான் இருக்கும். போராடி தான் ஜெயிக்கணும். போராடாம இவங்களுக்கு வாழ்க்கை இல்ல அப்படின்னு ஏன்னா போராடலைன்னா இவங்க தோத்துருவாங்க அப்படிங்கிற தன்மை தான் அங்க வில் அம்ப குடுத்திருக்காங்க. வில் அம்பு குடுத்ததே அதுக்கு தான். அப்ப நீங்க போராடுனா இந்த ராசிக்காரங்க நிச்சயமா ஜெயிக்கலாம். அதே மாரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த கிரகங்கள்லாம் பார்க்கும்போது, ஒரு கோச்சார் ரீதியா பார்க்கும்போது, குரு பகவான் மட்டும் தான் உங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்ல இருக்காரு. அவர வந்து பிளஸ் ஆக்குறதுக்கு உங்களோட தலவிருட்சத்தை நீங்க வழிபடுவதும், அதே மாரி உங்கள் வருண பகவான வழிபடுவதும், அதுக்கு உண்டான மலர்களை நீ வைத்து வழிபடும்போது, உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும். நீங்க படுப்பது வந்து தரையில படுக்கக்கூடாது. தரையில படுத்தா உங்களுக்கு வந்து
அது ஏன்னா இந்த தரையில தான் போர்க்களம் நடந்த ஒரு நிலைப்பாடு. அப்ப தரையில படுக்கும்போது உங்களுக்கு ஒரு சண்டை சச்சரவுகளா, வீண் பிரச்சனைகளா உங்களை தேடி வரக்கூடிய தன்மை இருக்கனால, அதனால 4 கால் வச்ச கட்டில்ல படுப்பது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை குடுக்கும் நண்பர்களே. அதனால தனுசு ராசிக்காரங்கள், பூராட நட்சத்திரக்காரங்கள் உங்கள அதிர்ஷ்டத்தை இந்த நான் தெரிஞ்சது மூலியமாக ஜோதிட சாஸ்திரத்திலும் இந்த இது உண்மை நிகழ்வுகள். நான் சொல்றதெல்லாம் உண்மையான நிகழ்வுகள். இதை நீங்க வழிபடும்போது உங்களுக்கு ஒரு சிறப்பு தன்மை தரும் என்பதை உறுதியாக சொல்கிறேன் நண்பரே. இதை நீங்க இதை அறிந்து, இதை புரிந்து நீங்க வழிபடும்போது, எதையும் நம்பி வழிபட்டீங்கன்னா, உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதனால உங்களோட உங்களோட ஒரு ராசியோட தன்மைய பத்தி நான் சொல்லியிருக்கேன். இத நீங்க கேளுங்க. கேட்டு இத பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு என்னோட ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்தை பதிவிடுங்கள். நீங்க நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இல்லைனாலும், எனக்கு இந்த மாரி இல்லைங்க சார். நீங்க சொன்னது எனக்கெல்லாம் எதுவுமே ஒரு சரியா இல்லைங்க சார். அப்படின்னு கூட சொல்லுங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. ஏன்னா, இந்த ராசியில் பல கோடி பேர் பிறந்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாரி இருக்காதுங்க. அவங்கவங்க ஜாதகம் தான் அவங்கவங்களுக்கு சிறப்பை தரும் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுடன் சந்திரன். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.